முதல் பார்வை தொடர்கிறது. இடைவெளிக்கு முன்னாடி நம்ம அந்த இடஒதுக்கீடு குறித்து கொஞ்சம் விரிவாகவே பேசிட்டோம். அடுத்து இப்போ அமித்ஷா வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு குடும்ப கட்சி தான், அது வந்து ஒரு தேசிய கட்சின்னு சொல்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அடுத்து அந்த இதுக்கு யார் யார் தலைவராக வரப்போகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அடுத்த காங்கிரஸ் தலைவர் யாருன்னு இந்தியாவுக்கே தெரியும். ஆனால் பாரதிய ஜனதாவில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட தகுதியுள்ள ஜனநாயகமுள்ள ஒரு தலைவர்கள், மூத்த தலைவர்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. ஆகவே ஒரு கட்சி அப்படிங்கிற அமைப்பு கட்டமைப்புலாம் பாஜகவுக்கு இருக்குது, காங்கிரஸ் ஒரு கட்சியே அல்ல அப்படிங்கிற விமர்சனத்தை அமித்ஷா வச்சிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஓரளவுக்கு உண்மை தானே. அந்த ஒரு இந்திரா காந்தி மேலே வந்ததற்கு பிறகு நரசிம்மராவ் பிரதமராக இருந்த, சீதாராம் கேசரி கட்சியின் தலைவராக இருந்த ஒரு சின்ன காலகட்டம், ராஜீவ்காந்தி இறப்புக்கு பிறகு திருப்பி மீண்டும் சோனியா காந்தி மேலே வருவதற்கான அந்த இடைவெளியை தவிர்த்துட்டு பார்த்தால் அது அந்த இந்திரா காந்தி குடும்பத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் அந்த கட்சியுடைய உச்சபட்ச தலைமை என்பது இருக்கிறது. அங்கே அதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறு கட்சிகளும் மாநில கட்சிகளும் அப்படி தான் இருக்குது. பாரதிய லால் பகதூர் சாஸ்திரி இடையில அதான் இந்திரா காந்தி வந்ததற்கு பிறகுன்னு நான் சொன்னேன், நேருவிடமிருந்து நான் சொல்லலை. ஏன்னா நேரு கட்சி காலத்துல ரொம்ப தெளிவாக நேருவிடமிருந்து தான் விமர்சனத்தை ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்திரா காந்தி அவங்க சொல்லுவாங்க. அதனால நான் பிஜேபியோடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். அதனால நான் ஸ்பெசிஃபிக்கா இந்திரா காந்தின்னு ஆரம்பிக்கிறேன். கட்சி அப்பொழுது வந்து ஒரு ஜனநாயகத்தன்மையோடு தான் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அதனால தான் லால் பகதூர் சாஸ்திரி வர முடிந்தது. நீங்க பாரதிய ஜனதா மீது என்ன விமர்சனம் வேண்டுமானாலும் வைக்கலாம், நிச்சயமாக அங்கே அடுத்தடுத்து வரப்போகிற தலைவர்கள் என்பவர் ஒருவருக்கு ஒருவர் குடும்ப உறவு சார்ந்து இருப்பார் என்று சொல்ல முடியாது. சித்தாந்த உறவு, ஆர்எஸ்எஸ் நினைப்பவர் தானே வர முடியும், இருக்கட்டும். அங்கே ஏதோ ஒரு ஜனநாயகத்தன்மை என்ற ஒன்று இருக்கிறது. அது ஒரு ஜனநாயகத்தன்மையாக தான் பார்க்குறீங்களா? காங்கிரஸ்ல இருந்து வேறுபடுத்தி இவங்க தலைமை தேர்ந்தெடுக்கிறதும் அவங்க தலைமை தேர்ந்தெடுக்கிறது இடையில பெரிய இடைவெளி இருக்கு. இது ஜனநாயகத்தன்மையோட இருக்குன்னு பார்க்குறீங்களா? நிச்சயமாக அதில் ஜனநாயகத்தன்மை இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்த போது அத்வானி அவர்கள் கோவப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதுதான் ஜனநாயகத்தன்மையே. நான் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு கோபம் வருது, அது முன்முடிவு செய்து விட்டு தானே அந்த முன்முடிவெல்லாம் செய்யல. அதற்காக இவர் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியதாக இருந்தது. மோடி வந்து டிசைட் பண்ணினா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே யாரோ ஒருவர் நாக்பூரில் இருந்து. அப்படி நடக்கல. எல்லாரையும் அல்லது பெரும்பான்மையானவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டியிருந்தது. சுஷ்மா ஸ்வராஜ் தான் அங்கே வர முடியும் என்று நினைத்து கொண்டிருந்தார், அவரால் வர முடியல. அப்ப ஏதோ ஒரு போட்டி என்று ஒன்று நடக்கிறது. அந்த போட்டிக்கு பிறகு நிச்சயமாக சிலர் ஒதுக்கப்படுகிறார்கள், மற்ற எல்லாரையும் ஒதுக்கிட முடியல. ஒரேடியாக ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரு சர்வாதிகார தன்மை என்பது இல்லை என்பது நம்ம கட்சி தலைமை தேர்ந்தெடுப்பதில் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஏன்னா இது வந்து பிஜேபியை பற்றிய ஒரு பார்வைங்கிறத விட பிஜேபி காங்கிரஸை எப்படி குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நான் அதை முன்வைக்கிறேன். ஜனநாயகத்தன்மைங்கிறது வெறுமனே லீடர்ஷிப்பில் மட்டும் இல்லை, மத அடிப்படைவாதம், சாதியவாதம், மக்களை பிரித்து கூறுபடுகின்ற பல்வேறு அடிப்படை வாதங்களை வைத்திருக்கிறது ஒரு கட்சினா அது ஜனநாயகத்தன்மையிலேருந்து அடிபட்டு போகுது. அதனால் அதில் ஜனநாயகத்தன்மை இல்லைங்க, ஜனநாயகத்தன்மை இல்லாமல் அது அடிபட்டு போகுது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய தலைமையை தவிர்த்து மீதி எல்லாமே அதனுடைய கட்டமைப்பில் சிறுபான்மையினர், அதில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், எல்லா பல்வேறு சாதிகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய அமைப்பாக நீண்ட காலம் இருந்து வந்திருக்கிறது. அதனால் அது வந்து குடும்ப பாரம்பரியம், தலைமை அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம அது ஒட்டுமொத்த கட்டுமானத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு இந்தியாவை ஆண்டு கொண்டு இருந்த ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரிடமிருந்து மட்டுமே வருகிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பேசுகிற சமூக நீதிக்கு சமத்துவத்துக்கு வருதா தானே? இந்த ஒரு குடும்பம் தான் தீர்மானிக்கணும். கண்டிப்பா. ஆனால் அது வந்து ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒன்று வந்து இந்த கட்டுமானத்தை வந்து சாதி இந்த படிநிலைகளை ஆதரித்து மத வெறியை ஊட்டுகின்ற அல்லது மத அடிப்படை வாதங்களை நிறுவுகின்ற ஒரு அமைப்பு ஒன்று. இன்னொன்று வந்துட்டு பரவலான ஒரு அமைப்பு, ஆனால் உச்சியில் ஒரு குடும்பம். இப்படிப்பட்ட ரெண்டுக்கும் இடையில தான் நம்ம இருக்கிறோமே தவிர பரிசுத்தமான அல்லது ஒரு
பன்மை நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அதனால இது வந்து ஒரு நல்ல கட்சின்னு அவங்களையும் சொல்லிட முடியாது. இது கீழே எல்லாம் அடிக்கட்டுமானமெல்லாம் இருக்கான, மேலே தான் ஒருத்தங்க இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு முரணான விஷயத்தை தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஆனா பாரதிய ஜனதா தலைவர்கள் அது உங்களுக்கே ஒப்பீட்ட அளவுல சில தரவுகள் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க. கட்சி கட்டமைப்பில் தலித்துகள்னு சொன்னதுனால சொல்றேன். இங்க வந்து காங்கிரஸை விட சாதாரண மக்கள், அதாவது சாதாரண மக்கள் நான் சொல்றது வந்து சமூகத்தில் பின்தங்கியவர்கள் அதிகமா முக்கியத்துவம் பெற்ற கட்சியா எங்க பாரதிய ஜனதா தான் இருக்குன்னு அவங்க தலைவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கட்சி தலைமை பதவியில நாங்க தான் தாழ்த்தப்பட்டவர்களை அதிகம் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு மோடி கூட ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தாங்கிறத அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா. காங்கிரஸ் தான் உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமா இருக்கு எங்களை ஒப்பிடும் போது, பாஜக ஒப்பிடும் போதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அவங்க சொல்லலாம். ஆனால் ஒரு கட்சியினுடைய வரலாறு, நோக்கம், அதனுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தான் அடிப்படைவாதம் தலை தூக்க ஆரம்பிக்குது, கலவரங்கள் அதிகமாகுது, இந்த மாட்டுக்கறியை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி கொலை செய்கிற அளவுக்கு வெறி தூண்டப்படுது, இஸ்லாமியர்கள் மேலே இந்த மாதிரி விஷயங்களும் அதில் வந்து நிறையா இருக்குது. அதனால் இவங்க வந்துட்டு இன்னும் இவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க சொல்லலாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு. ஆனால் தமிழகத்தில் அதை விரும்பி ஏற்றுக்கிற மனநிலையில் மக்கள் இல்லை. காரணம் என்ன? ஏன்னா இன்னும் அவங்க சந்தேகத்துக்கு உட்பட்ட ஒரு கட்சி தாங்கிறதுல எந்த வகையிலையும் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது இந்த தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும், எனக்கு தெரிந்து அதிமுக தவிர்த்து எல்லா கட்சிகளும் பரிபூர்ண மதுவிலக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மதுவிலக்கை பற்றி அதிகம் பேசாத, அதை கொள்கையில் வைக்காத இடதுசாரிகளும் திராவிட இயக்க கட்சிகளும் கூட அதிக அளவு மதுவிலக்குன்னு பேசினாங்க. பீகாரில் மதுவிலக்கு கொண்டு வந்தது, அது சம்மந்தமாக சில விஷயங்களை சொன்னது சர்ச்சையானதெல்லாம் தெரியும். இப்போ கல்லை விற்கிறதுக்கு தடை இல்லை அப்படின்னு பீகாரில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அரசியல், இந்த கல் அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பார்வையில் வந்து மதுவிலக்கு என்பது முழுமையாக சாத்தியம் இல்லாத ஒன்று. அதை வந்து கொண்டு வரலாம், கொண்டு வந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே அதில் சில பிரச்சனைகள் வரும். அதன் பிறகு திருப்பி மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். உலகத்தில் பல இடங்களில் வெவ்வேறு மாதிரி இதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கான சில எக்ஸம்ஷன்ஸ், விதிவிலக்குகள் கொடுக்க வேண்டி வந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு விதிவிலக்கை தான் நம்ம இன்றைக்கு வந்து பீகாரில் பார்க்குறோம். இன்னும் நிறைய விதிவிலக்குகள் வரப்போகுதுன்னு தான் எனக்கு தெரியுது. பீகாரில் வந்து இது ஒரு பெரிய வருமானத்துக்கான ஒன்றாக இல்லை தமிழகத்தை ஒப்பிடும்போது. ஆனால் அங்கே வந்து நிதிஷ் வந்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அவர் முன்னெடுத்து வைத்தார். அதை செயல்படுத்துவதற்கான கட்டுமானம் பீகார் மாதிரியான ஒரு அதிகம் செயல்படாத ஒரு அரசாங்கம் அது. அங்கே வந்து அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், அங்கே கட்டுமானத்தில் அவர் இன்னும் நிறைய மேலே வரணும். அப்படி இல்லாத ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அதை முன்வைக்கும்போது பெண்களிடமிருந்து அதற்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மது என்பது தீமை, அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த மது என்னும் தீமையை நோக்கி ஒரு பெரும் ஆண் சமூகம் அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. அப்போ அவர்கள் வந்து அந்த போதையில் ஏற்கனவே இறங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இது எகெயின் லெஜிஸ்லேஷன் மூலமாக இதை தடை செய்யும் பொழுது அவர்கள் பக்கத்தில் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறி உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து நம்ம இங்கேருந்து பாண்டிச்சேரி தமிழ்நாட்டிலேருந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு அவங்க திரும்பி போயிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து மரண தண்டனை கொடுக்கலாம் மதுவை விற்பவர்களுக்கு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கும் சேர்த்து தண்டனைன்னு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது கூட சர்ச்சையாச்சு. ஸோ இந்த மாதிரியாக வந்து நம்ம ஒரு நீச்சர் ரியாக்ஷன் ஒரு சட்டம் கொண்டு வரோம். அப்போ அது வந்து பலவிதமாக அது மீறப்படுகிறது. அதற்கு மாற்று தண்டனைன்னு போயிட்டு இருக்கோம். அப்போ சற்றே மாற்றி, சரி நாங்கள் வந்து இப்பொழுது தடை செய்திருப்பது இந்த இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் மாதிரியான அந்த அதுக்கு தான், ஆனால் உள்ளூர் சரக்கு எனப்படும் அந்த தென்னங்கள் பணங்கள் எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு இது என்ன ஆகும்? நான் கொடுக்கறது தென்னங்கள் தான் சொல்லி இன்னொரு ஒரு பானம் தரப்படும், கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும். இதை கட்டுப்படுத்துவது என்பது வந்து வெறும் சட்டத்தினால் நடக்கும் என்று நான் நினைக்கல. உண்மையில் எங்கே பிரச்சனை தமிழகம் மாதிரியான ஒரு இடத்துல அத்தனை பேரும் இதை பேசுவதற்கான ஒரு பேசுபொருளாக இது ஆனதற்கான காரணம், ஒரு அரசு, மாநில அரசு இதை முழுவதுமாக கையகப்படுத்தி தன்னிடம் வைத்துக்கொண்டு அதற்கு ஒரு இலக்கு வைத்து அதை விரிவாக்கி கொண்டே போய் எந்த விதமான எதிர்ப்பையும் புறந்தள்ளி விட்டு, எங்கள் ஊரில் வேண்டான்னு ஒரு சின்ன ஊர் ஒரு சட்டம் போடும்பொழுது அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், அங்கேயும் கொண்டு போய் வைப்போம், கோயிலுக்கு அருகில் வைப்போம், பள்ளிக்கூடத்துக்கு அருகில் வைப்போம், பலரும் குடித்து விட்டு அது நமக்கு காட்சி நம்ம கண் முன்னாடி வரும்பொழுது அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அப்படிங்கும்பொழுது தான் அதற்கான எதிர்ப்பு வலுத்து படிப்படியாக ஒவ்வொரு கட்சியாக அது தொட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் வந்ததுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு
படிப்படியாக மாற்றிக்கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேர்தல் நெருங்கின போது சொன்னாங்க. ரொம்ப அந்த ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு தான் உண்மையிலேயே இங்கு குறைக்கப்பட வேண்டும். மிகவும் அதை வந்து இப்படி இந்த தரிகட்டு போவது குறைக்கப்பட வேண்டும்ங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை. இப்போ பீகார் வந்து ஒரு எக்ஸாம்பிள். என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கேரளா அவர்களும் வந்து அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மாற்று அரசு வந்திருக்கு. அது வந்து அதை ரோல் பேக் பண்ணுமா அப்படின்னு தெரியல. பட் இது வந்து அவ்வளவு எளிதாக இது சட்டத்தை போட்டு இதெல்லாம் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு சாத்தியமாக எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பீகாரில் பெரிய வருவாய் இல்லைங்கிறாரு மது விட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நமக்கு வருதுன்னு தெரியும். இந்த சூழ்நிலையில் நம்ம நாட்டில் பரிபூர்ண மது விலக்கு அப்படின்னு பேசுகிற கட்சிகள் அதிகம் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மதுவும் ஒழிக்கப்படணும், அதே சேர்ந்து மது விலக்குங்கிறதும் ஒரு நடைமுறை சாத்தியத்தில் சிக்கலாக இருக்குங்கிற விஷயத்தில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நடைமுறையத்தில் சிக்கல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். மது குடிக்கிறவங்களுக்கு தெரியும். அது வந்து அது இருந்ததுனால தான் தேடி போகிறாங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் தேடி போயிட்டு அப்புறம் கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. அதனால் அவைலபிலிட்டி தான் அதுக்கான டிமாண்டை க்ரியேட் பண்ணுது. இப்போ தமிழக அரசாங்கம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அறிமுகப்படுத்தி இவ்வளவு நாட்களாக ஒரு சார் சொன்னது போல் அதை வளர்த்தெடுத்து குடிக்காதவங்களே இல்லைன்ற ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணம் வெறும் மது மட்டும் கிடையாது. அதில் ஏன்னா ஆட்சியும் கட்சியும் இந்த மதுவோட சம்மந்தப்பட்ட ஒரு நெட்வொர்க்கை தமிழகம் முழுதும் வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கட்சி சிறப்பாக செயல்படுது அப்படின்னா இன்றைக்கு வந்து முன்னாடி காலத்தில் மாதிரி கட்சி ஒர்க்கர்ஸ் எல்லாம் வாலண்டியராக தங்களுடைய சொந்த காசை செலவு பண்ணி சமூக மக்களுக்காக வேலை செய்கிறது, கூட்டங்கள் நடத்துறது, போராட்டங்கள் நடத்துறது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. நான் சொல்கிறது முக்கியமான பல கட்சிகள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை சேர்த்து வச்சுட்டு அந்த ஒர்க்கர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எங்கேருந்து நடக்குதுன்னா இந்த டாஸ்மாக்லேருந்து நடக்குது. ஏன்னா அவங்க வர்ற ஒரு இலக்கு வச்சு அங்கே இருக்கிற ஊராட்சி தலைவருக்கு அவங்களுக்கு இப்படி கப்பம் கட்டும்பொழுது அதை வச்சு அவங்க கட்சி நடத்துகிறாங்க. அதனால தான் இதை வந்து ஒழிக்கிறதுல படிப்படியாக ஒழிக்கிற அதை சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. அதை எடுத்தால் கட்சியே ஒழிஞ்சிரும். அந்த அளவுக்கு நெருக்கமான அரசியல் அதனோட பின்னப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து ஒரு தீமைன்னு முடிவு பண்ணிட்டா அது வந்து நம்ம வந்து அது ஒன்றும் மருந்து இல்லை, சிறிய அளவில் கொடுக்கலாம் அப்படின்னா அதை மருந்தாக பயன்படுத்துங்க. அதனால் இதுக்கு அளவோ அது தீமைன்னு முடிவு பண்ணிட்டா அதை ஒழிச்சு கட்டுறது சாத்தியம்தான். அது வந்து உடனே சில பேர் செத்து போயிடுவாங்க, உடனே சில பேர் இதுவாயிடுவாங்க. இன்னொன்று வந்துட்டு ஒரு அரசாங்கத்துக்கு மதுவை எடுத்தால் அவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா மன அழுத்தங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதற்கான போக்கிடங்கள் இல்லை, கலந்து பேசுகிற இடங்கள் இல்லை, ஜாதி மதம் கட்சிங்கிற அடிப்படையில் நிறைய பிளவுகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட், அதாவது யூஸ்ஃபுல்லான என்டர்டெயின்மெண்ட், முழுசாக தங்களை ஆக்கியூபை பண்ணிக்கிறதுக்கான போக்கிடங்கள் இதெல்லாம் வந்து இல்லாத ஒரு சூழலில் மது தான் அவங்களுக்கு பெரிய ஒரு தீர்வாக இருக்குது. அதனால் அரசாங்கம் ரெண்டுத்தையும் அதை யோசிக்கணும். அதனால் இப்போ கல்லுங்கிறது வந்து அதிகம் தீமை பயக்காத ஓரளவுக்கு வந்து நம்ம பாரம்பரிய உணவோட கலந்த ஒரு விஷயங்கிறதுனால நிதின் வந்து சரி போகட்டும் அப்படின்னு அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னா இல்லிசிட் லிக்கர் புழங்கிறதுக்கு ஒரு அடிப்படை. இன்னொன்று வந்துட்டு அதில் வந்துட்டு அது ப்ரூயிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்து அதனால் சாவு எண்ணிக்கை அதிகமாகிறது. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கும். அதனால் ஒரு பூரண மதுவிலக்கை நோக்கி போகிறது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஒரு தேவையாக இருக்குது, ஒரு சமூக தேவையாக இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ மணிப்பூரில் அந்த இரோம் சர்மிளா சானுனுடைய உண்ணாநிலை வந்து 9ஆம் தேதி முடிச்சுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு மூக்கு வழியாலாம் அரசு வந்து சாப்பாடை வந்து திணிச்சிச்சு. அதாவது காரணம் வந்து எங்கள் மக்களுக்கும் எங்கள் பெண்களுக்கும் எந்தவித பாதுகாப்பும் இந்த இந்திய அரசிடம் இருந்து இல்லை, இந்த இந்திய இராணுவம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அந்த சட்டத்தை எதிர்த்து அவங்க போராடினதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ அவங்க நிறுத்திக்கிறேன்னு சொன்ன இந்த விஷயத்தை வந்து ஒரு ஏடு தலையங்கம் போட்டிருக்கு. அவங்க நிறுத்தி கொண்டாலும் அவங்களுடைய போராட்டம் வந்து வெற்றி தான், அது ஏதோ நீர்த்து போயிடுச்சுன்னா நினைக்க வேணாம். பெரிய லெவலில் விவாத பொருளாக பேச வச்சுருக்காங்க. அந்த இராணுவ பாதுகாப்பு சட்டம் கொடுமையானதுன்னு அவங்க நினச்சதை பேச வச்சுருக்காங்கங்கிறாங்க. இதையும் இந்த இந்திய அரசு மனநிலையும் உங்கள் போராட்டத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் வந்து ஒரு சில மாநிலங்கள் இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் நமக்கு நல்லா தெரிஞ்சது, அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் சிலவற்றில் இருக்குது. அதற்கு எதிரான ஒரு
போராட்டம் இந்த பல மாநிலங்கள்லையும் பலவேறு பேர்கள் செய்திருக்காங்க. முக்கியமாக ஈரோம் ஷர்மிளா வந்து அந்த போராட்ட வடிவத்தை அவருக்கென்றே ஒரு ஸ்பெஷலான ஒரு போராட்ட வடிவத்தை எடுத்து மிக பரவலான கவனத்தை அதை நோக்கி ஈர்த்தவர். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் போன்ற சட்டங்கள் இருக்கவே கூடாது ஒரு நாட்டில். அது காஷ்மீர் உட்பட இது மக்களுக்கு எதிரான சட்டங்கள். காலனி ஆதிக்க சட்டங்கள்ங்கிற விமர்சனம் தொடர்ந்து இருக்காது. காலனி ஆதிக்கமே இல்லாத ஒரு நாடாக நாம் இருந்து கூட இதை உருவாக்கி இருந்தோம்னாலுமே இது கூடாது. அப்போ ஒரு இடத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அதை எதிர்கொள்வதற்கு மக்களை மையப்படுத்திய ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இல்லாமல் இராணுவ சட்டங்கள், இராணுவ சார்ந்த துணை இராணுவம் சார்ந்த சட்டங்களை வைத்து நடத்தினாலே அங்கே அடக்குமுறை இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஈரோம் ஷர்மிளா இவ்வளோ காலம் போராடி பார்த்தாரு. இந்த முறையில் இது வேண்டிய அளவுக்கு இதற்கான ஒரு அட்டென்ஷன் வந்துருச்சு. வேறு வடிவத்தில் இதை போராடலாம் என்று தேர்தல் என்பதை அவர் கையில் எடுக்கிறாருங்கிறது எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. அவர் தேர்தலில் நிற்பதன் மூலமாக உண்மையிலேயே அவர் ஜெயித்து தன் பின்னால் வெறும் அவர் ஒரு நபர் ஜெயித்தால் போதாது, அவருக்கு கூட சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அதெல்லாம் சின்ன மாநிலங்கள் நம்ம சொல்கிறதெல்லாம் இல்லையா, ஒரு 15, 20, 30, 40 பேர் இருக்கக்கூடிய இடங்களில், நான் இந்த மாநிலத்தை மட்டும் சொல்லாது, சுற்றி இருக்கக்கூடிய மற்ற இடங்களையும் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் ஜெயித்தா நீங்கள் ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆட்சியை கைப்பற்றினால் ஒரு மாநில அரசும் தீவிரமாக முடிவெடுக்கும் பொழுது நீங்கள் இதை விலக்கித்தான் ஆகணும். திரிபுராவில் அது நடந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான ஒரு முன்னெடுப்பை அரசியல் ரீதியாக செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு ஈரோம் ஷர்மிளா ஒரு மிகப்பெரிய முகமாக அங்கே ஆக முடியும். அப்போ வேறு வழியின்றி காங்கிரஸும் பாரதிய ஜனதாவோ அல்லது பாரதிய ஜனதாவுடைய துணை நட்பு அமைப்புகளோ அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, அவர்களும் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள். இப்போ நான் இதை ரொம்ப வரவேற்கிறேன். ஒரு போராட்டத்துடைய வெற்றிங்கிறது வந்து ஒரு நாள் 2 நாளில் நடந்துறது கிடையாது. அது ஒரு நீண்ட ஒரு தொடர்ந்த ஒரு விஷயம். அது அதற்கான ஆரம்பம் இங்கே இருக்குது. அவர் தேர்தல் போட்டியிடுகிறாருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவரையும் அவங்க எடுத்துக்கொண்ட போராட்ட வடிவம் வேறு, இப்போ தேர்தலுங்கிற அந்த மைய நீரோட்ட அரசியலுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த தேர்தல் அரசியல் மூலமாக இந்த நடுவண் அரசிடம் இவங்க வைக்கிற கோரிக்கைகள் இதெல்லாம் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க பாதையை பற்றி எப்படி பார்க்குறேன்? நிச்சயமாக நான் வரவேற்கிறேன் உங்களுடைய முடிவை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நான் வந்து ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் இந்திய ஜனாதிபதியாக ஒரு கிறிஸ்தவர் வர வேண்டும். ஏன்னா இன்ன வரைக்கும் சீக்ஸ் வந்திருக்காங்க, முஸ்லீம்ஸ் வந்திருக்காங்க, இந்துக்கள் இருந்திருக்காங்க, ஒரு கிறிஸ்தவர் வரல. அப்துல் கலாம் வருவதற்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இது பண்ணாங்க. வாஜ்பாய் அரசு வந்து அலெக்சாண்டர் இது பண்ணாங்க. நம்ம ஆளுநராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு ஆனால் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு, ஏன்னா வடகிழக்கு மாவட்டங்கள் எல்லாமே கிறிஸ்தவர்கள் அதிகமுள்ள மாவட்டங்கள்ன்றதுனால, மாநிலங்கள்ன்றதுனால அந்த மாநிலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம் போகும்போது, ஆனால் இன்றைக்கி கூட நீங்கள் போய் வடகிழக்கு மாகாணங்களில் மாநிலங்களை நீங்கள் பார்வையிட்டிங்கன்னா தெரியும் இந்த இராணுவ சட்டங்கிறது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு. ஏன்னா இவங்களால் அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல. இன்னொன்று, சாலை வசதிகள், எந்த ஒரு தொழிற்சாலையும் அவங்க நிறுவி அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பு, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு மோசமாக இருக்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த இராணுவ சட்டங்கிறது அதற்கு ஈடாக இதுக்கெல்லாம் கிளர்ச்சி வர முடியாது, உங்களை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பாகுபாடு இருக்குது பாருங்களேன், டிஸ்கிரிமினேஷன். ஆனால் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நிதி உருவாக்கியிருக்காங்க, வடகிழக்கு மாகாணங்களுக்கான நிதியை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அது போதுமானதாக இல்லை. அந்த மக்களை வந்து இந்தியர்களாக கூட குறைஞ்சபட்சம் கருதுறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு செப்பரேட்டு மங்கோலியன் ரேஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் டெல்லி, பம்பாய், ஈவன் சென்னையில் கூட இன்றைக்கி அவங்க வந்து வேலைக்கு 6,000 ரூபா 5,000 ரூபாய் வேலைக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா காரணம் என்ன? அந்த மாநிலங்கள் அவ்வளவு பின்தங்கியிருக்காங்க. அப்போ அந்த பின்தங்கி இருக்கிற மாநிலத்தை இராணுவத்தின் மூலம் அடக்கி ஆள்கின்றது இந்திய அரசு. அதுக்காக தான் இந்த மக்கள்லாம் அதை கொதித்தெழுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ஒற்றுமை ஏற்படாததன் காரணத்தினால ஈரோம் ஷர்மிளா தனியாக போராட வேண்டிய ஒரு தனியர்களுடைய போராட்டம் வந்து இப்போ எப்படி சசிபெருமாள் செத்தும் கூட நமக்கு விடிவு வரலையோ, அதுபோல் ஈரோம் ஷர்மிளா செத்துருந்தா கூட அந்த இராணுவ சட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. தேர்தல் பாதையை நீங்கள் வரவேற்க தான் செய்கிறீங்க அவங்க எடுத்துருக்க. அதனால் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில், ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே திரண்டிருந்தால் அந்த இராணுவ சட்டம் தூளாக இருக்கும், பொடியாக இருக்கும். அந்த ஒற்றுமையை அவங்களால கொண்டு வர முடியல. அதனால் தனி மனிதர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு அளவு தான் இருக்குது. அதனால் அந்த அளவை முடிச்சுக்கிட்டு இவங்க அந்த பாதைக்கு வந்ததை உண்மையிலே நான் வரவேற்கிறேன். ராம்தாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு.
இந்த விழுப்புரத்தில் செந்தில்னு ஒரு வாலிபர் வந்து ஒரு பெண்ணை தொடர்ந்து அவர் வந்து தொந்தரவு, என்னை காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தொந்தரவு செய்து இப்போ தீ குளிச்சுட்டு பரவாயில்ல நானும் செத்து போகிறேன் நீயும் செத்துப்போன்னு சொல்லி கட்டி பிடிச்சிருக்கிறாரு. அவர் இறந்துட்டாரு, முற்றிலும் கருகி. அவங்க வந்து இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி. இதை அவர் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இது போன்ற இளைஞர்களை தூண்டி விடுறதுக்குனே சில அமைப்புகள் இருக்குன்னு சில வார்த்தைகள் போடுறாரு. இது குறித்து விரிவான விசாரணை, யார் இந்த செந்தில், ஏன் இப்படி தொடர்ந்து தொந்தரவு கொடுக்குறாரு, பின்னாடி உள்ள அமைப்புகள் யாரெல்லாம் நம்ம விசாரிக்கணும், அந்த குடும்பத்துக்கு 25 லட்ச ரூபா நட்டையீடு கொடுக்கணும் போன்ற கோரிக்கையில் வைக்கிறார். இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு பார்க்குறீங்க அவருடைய அறிக்கைக்கு பின்னால்? இது இது மாதிரி நிறைய துரதிருஷ்டவசமான சம்பவங்கள்லாம் நடக்குது. உடனடியாக அதை வந்து ஜாதி சார்ந்த ஆராய்ச்சிகளில் இறங்கி அதற்கு பின்னாடி வந்து ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதே வந்து கொஞ்சம் அது ஒரு நாகரிகமானதாக எனக்கு படலை. அப்படி வந்து அந்த அளவுக்கு மனிதத்தன்மையற்று எந்த அமைப்புமே, எந்த ஜாதி சார்ந்த அமைப்புமே இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான சந்தேகங்களை எழுப்பி ஒரு விரிவான அறிக்கையை கொடுக்கும் பொழுது அது தேவையற்ற பதட்டங்களை கொண்டு வருது. இதெல்லாம் வந்து நான் பெரும்பாலும் தனிநபர் குற்றங்களாக கருதி அதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி தான் டீல் பண்ணுவேன். இப்போ வந்து இது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை. நீங்கள் வந்து இந்த சுவாதி என்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து கொலை செய்யப்பட்டதும் குவிக்காக அது வந்து எங்கெங்கேயோ இல்லாமோ டைரெக்ஷனில் போய் ஆளாளுக்கு என்னென்னவோ சொல்கிற மாதிரியாக வந்துருச்சு. இதெல்லாம் வருத்தம் தரத்தக்க விஷயங்கள். பெரும்பாலான இவை வந்து வெறும் தனிநபர் குற்றங்கள் தான். அதில் சம்மந்தப்படுபவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சாதியும் ஒரு மதமும் இருக்குது. அவர்கள் இருவருமே ஒரே சாதி ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு சாதி வேறு மதம் எல்லாம் சேர்ந்து கலந்த ஒரு குழப்பமான ஆண் பெண் உறவு சார்ந்த சிக்கலாக மட்டும் தான் பார்க்கணுங்கிறீங்க. அதுதான், அது மாதிரி தான் நான் முதலில் பார்க்க விரும்புவேன். அதற்கு கான்ட்ரரி எவிடன்ஸ் நமக்கு கிடைத்து அது ரொம்ப ஒரு வலுவான ஒரு எவிடன்ஸாக, ஏன்னா அது எப்படியும் காவல்துறை இதை வந்து புலனாய்வு செய்வார்கள் என்று நம்புகிறேன். அவர்களுடைய பணி அழுத்த சூழல் அது எப்படி இருக்க போகுது அதெல்லாம் எனக்கு தெரியல. நம்ம நாட்டில் பல குற்றங்கள் வந்து நம்ம தீவிரமாகலாம் ஆராயறது கிடையாது. ஏன்னா அதுக்கடுத்து நாளைக்கு இன்னொரு குற்றம் வந்துடுது, அதை தாண்டி போய்கிட்டே இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் இது எடுப்பில் இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இப்படியெல்லாம் கொடுக்கும் பொழுது உடனடியாக அது வந்து ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி தேவையற்ற ஒரு பிரச்சனையை வந்து பெரிதாக்குற மாதிரியாக நான் பார்க்குறேன். அது அந்த மாதிரி செய்வது தவறு. நீங்கள் டாக்டர் ராமதாஸுடைய அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு சாதி கட்சியினுடைய தலைவர். இன்னொன்று, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பல விஷயங்களை கடந்த காலத்தில் அவர் பேசிட்டு வந்திருக்காரு. அதனால் அவருடைய அறிக்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலை. இல்லை, அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரியான இதில் வந்து பெண்கள் பாதிக்கப்படுவதற்கே அவங்க தான் காரணங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம். இந்த அறிக்கையிலையும் அவர் அதை தான் சொல்ல வராரான்னு கேட்குறேன் நான். ஏன்னா அதில் வந்து சில அமைப்புகள் இருக்குது, அது குறித்து நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கணும். இந்த செந்தில்ங்கிற இளைஞன் தனியாக அதை செய்யலை, யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டு தான் செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்படியும் போலீஸ் வந்து இவர் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் புலன் விசாரணை பண்ணுவாங்க. இவர் சொல்லியிருக்கிற கோணத்திலையும் பண்ணட்டும், உண்மை இருந்தால் வெளிக்கொணரட்டுமே. உண்மையிலே அது இயல்பாகவே விசாரணை நடக்கும், கொலை இந்த மாதிரி விஷயங்களா அப்படி பார்க்கலாம். திட்டமிட்டு எதுவும் ஒரு சொல்ல வேணாம் அப்படிங்கிற விஷயங்களா? இல்லை, அது திட்டம் இருந்தாலும் அதுவும் வந்துடும் இல்லையா, விசாரணையில் வரட்டுமே. அது என்னதான், எந்த அமைப்பு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஒருவேளை இந்த சினிமா படங்கள்லாம் கூட அதுக்கு ஒரு காரணம்னு ராமதாஸ் சொல்ல வரட்டுமே, முன் வரட்டுமே. அடுத்தபடியாக நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தீங்கிற முறையில் இப்போ வாசன் அவர்கள் வந்து நேற்று செய்தியாளர்கள் கேள்விக்கு சொல்லியிருக்கிறார், திமுகவுடன் கூட்டணி போனால் காங்கிரஸுக்கு ஏற்பட்ட நிலை தான் ஏற்படும் அப்படின்னு. திமுகவுடன் கூட்டணிக்கு போக மாட்டோங்கிறது, திமுகவுடைய கூட்டணி போனால் அது தோல்வி தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வாசன் வச்சிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க கட்சியில் இருக்கிறவங்க அவர்கிட்ட வச்சதாக தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அவருடைய குற்றா அது நிச்சயமாக இல்லை. அதனால் அதுக்கு வந்து போதிய அளவு இப்போது அழுத்தம் தர வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுடைய நிலைமை வந்து போக போக மாறலாம். ஏன்னா சென்ற முறை அதிமுக கூட கூட்டு வைத்து அதில் தோல்வி ஏற்பட்டது. அவங்க கூட்டணி முயற்சித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னொன்று வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்கவங்க சார்ந்திருக்கிற அமைப்பை தீவிரமாக வலுப்படுத்துவது தான் ஒரு விஷயமா இருக்குமே தவிர, யார் கூட கூட்டணி போனால், ஏன்னா கூட்டணியினுடைய பலம் தெரிஞ்சு தான் வந்து அவங்க நல்லது நிர்பந்தத்தினால போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய கட்சியை அவங்களே வலுப்படுத்திக்கிட்டால் அதுதான் ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வாசனுடைய இந்த கமெண்ட் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வாசன் காங்கிரஸிலிருந்து பிரிந்து மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸை
தட்டி எழுப்பிய போதே இது சரியான ஒரு பாதையா அப்படிங்கிறதுல எனக்கு வந்து சந்தேகம் இருந்தது. இது தொடர்ந்து இன்றைக்கு வந்து அவர் தனக்கென்று ஒரு வலுவான இடத்தை இந்த சட்டமன்ற தேர்தலில் அவரால் ஏற்படுத்த முடியாமல் போனது. அதனால் அவருக்கு பெரிய டெசர்ஷன். அங்கிருந்து நிறைய பேர் வந்து மீண்டும் காங்கிரஸில் சேருவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேருவது அப்படிங்கும்பொழுது அவருடைய ஒரு இடம்ங்கிறதே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உண்மையில் காங்கிரஸ் ஒன்றும் கெட்டு போயிடல. இந்த தேர்தலில் அவர்களுக்கு சில இடங்கள் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இவருக்கு தான் தேர்தலை விட அவங்களுக்கு அதிகமாக தான் கிடைச்சிருக்கு, 5லேருந்து கட்டாயமாக. அதனால அவர்கள் வந்து சிறப்பான இடத்துல தான் இருக்காங்க. இவருக்கு தான் ஒரு இடமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இன்னும் வரும் நாட்கள்லையும் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது இன்னுமே சுருங்கி போய் காங்கிரஸில் அவர்கள் எங்கே இடம் இருக்குது? ஒன்று காங்கிரஸில் போய் சேரணும், இல்லை இந்த பக்கமே வேண்டாம்னா அவர்களுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் ரெண்டு பக்கமும் மாறி மாறி எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நெட் இவருக்கு என்ன ஸ்கோப் இருக்க பொழுது? இவர் வந்து தனித்தலைவராக இருக்கிறதுனால இப்பொழுது காங்கிரஸுக்கு போனால் நிறைய அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் கடைசியாக காங்கிரஸில் தான் போய் சேருவார். சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இந்த நிர்பந்தம் வரும்னு நான் நினைக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சரியான இடம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயமும் சொன்னதுனால நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன், நீங்கள் அவர் இருந்த மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவாக தானே இருந்தீங்க? நான் மக்கள் நல கூட்டணி என்ற அமைப்புக்கு ஆதரவாக இருந்தேன். இல்லை, அவருக்கு ஆதரவாக இருந்தீங்க நான் சொல்லலை. அதாவது என்னன்னா அவர் எடுத்த முடிவு தவறு அல்லது அந்த இடத்துல வெற்றி பெற முடியலன்னு சொல்லும்போது அவர் மக்கள் நல கூட்டணியில் தான் இருந்தாருங்கிறதையும் சொல்லலாம். ஆமாம், அவர் மட்டும் இல்லை, விஜயகாந்த் எல்லாருமே அதுக்கு போனாங்க. ஆனால் அந்த மாற்று என்பதை உருவாக்க முயற்சி செய்த திருமாவளவன், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், வைகோ, அவர்களுடைய அந்த மாற்று, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான ஒரு வலுவான ஒரு மாற்று தேவை என்பதை நான் இன்றும் நம்புகிறேன். அந்த மாற்று வந்து இப்போ உண்மையிலே இப்போ கலகலத்து போயிடுச்சு. இட்ஸ் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். இப்போ அடுத்த இன்னொரு மாற்று சக்தி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இந்த சட்டமன்றத்தில் 80 விழுக்காடு திமுக மட்டும்தான் தமிழ்நாடுங்கிறது உறுதி செஞ்சிருக்கு. அதாவது இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசணும். பாஜகவை பற்றி, காங்கிரஸ், தமாக, திமுக, பாமக, இடஒதுக்கீடு ரொம்ப விரிவாகவே பேசணும். அப்புறம் பல்வேறு விஷயங்கள், மாட்டு இறைச்சி, பீகார், மதுவிலக்குன்னு ஒரு பல்வேறு தரப்பட்டு எல்லா விஷயங்களையும் ஒரு விரிவாக பார்த்ததாவே நான் உணர்றேன். அதுக்கு கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். முதல் பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தரப்புகளை, மாறுபட்ட கருத்துக்களாக இருந்தாலும் நல்ல அழுத்தமான ஆணித்தரமான தரவுகளோடு சொன்னீங்க. அதுக்காக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் 2 பேருக்கும். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது ஜீவசகாப்தன்.